நீங்க பார்த்த இந்த ஒரு வீடியோ வேற எந்த விஷயமும் கிடையாது. உத்தரப்பிரதேச மாநிலத்துல இருக்கக்கூடிய சமஸ்கிருதம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக ஒரு உதவித்தொகை திட்டத்தை அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தொடங்கி வைக்கிறாரு. அதுல இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் 300 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு செக் கொடுக்குற வீடியோ தான் நீங்க பாத்தீங்க. இந்த ஒரு வீடியோ சோசியல் மீடியால வைரலா போனதுக்கு அப்புறம் பல நெட்டிசன்கள் இவ்வளவு காசை கொடுத்து ஏன் அந்த மாணவர்களை கெடுக்குறீங்க, இவ்வளவு காசை வச்சுக்கிட்டு அந்த மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இப்ப அதை ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையா இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நானும் ஷாக் ஆக தான் செஞ்சேன். ஏன்னு சொன்னா அந்த கொடுக்கக்கூடிய அட்டையோட ரேட்டை விட அதுல போட்டிருக்கக்கூடிய அமௌண்டோட ரேட் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி தான். நம்மளுடைய தமிழ்நாட்டுல கல்வியை இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி, புதுமை பெண் அப்படின்னு சொல்லிட்டு பல திட்டங்களை நம்மளுடைய முதலமைச்சர் அறிவிப்பு செஞ்சு அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்கறதுல இருந்து 50,000 கொடுக்கற வரைக்கும் பல செக் கொடுக்கறத நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் இவ்வளவு செஞ்சும் கூட தமிழ்நாட்டோட சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்றவங்க இருக்கதான் செய்யறாங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு திட்டம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா அது என்ன திட்டம் அப்படிங்கறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க.